ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய தினத்துல காலை வேளையில சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். அதன் மூலம் அநேகர் ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது அந்த நன்மையின் பங்கு உங்களையும் வந்து சேரும் என்பதில் ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. மத்தேயு 5வது அதிகாரம் 9வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இந்த உலகத்துல அநேகருக்குள்ள பாருங்க, குடும்பத்துக்குள்ள பிரிவினை, சமுதாயத்துல பிரிவினை, பக்கத்து வீட்டுல பிரிவினை, யாரும் ஒருவரோட ஒருவர் ஒரு சமாதானத்தோட ஒரு ஐக்கியத்தோட இருக்கிற காரியங்கள் இப்பொழுது மிகவும் குறைந்து விட்டது. மனிதர்களுக்குள்ள சகிப்புத்தன்மை என்பது மிகவும் குறைந்து விட்டது. ஒரு சின்ன காரியமானாலும் எல்லாரும் நமக்குள்ளேயே நம்மளே நம்ம ஆராய்ந்து பார்ப்போமானால் நமக்குள்ளேயே அந்த சமாதானத்தை கொண்டு வருகிற காரியத்திற்கு பதிலாக கசப்புகளையும் கோபங்களையும் எரிச்சல்களையும் கொண்டு வருகிற காரியங்கள் ஒவ்வொருக்குள்ளையும் காணப்படுகிறதை நம்ம ஆராய்ந்து பார்க்க முடிகிறது. ஆனா வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று. பாருங்க, ஒரு கோர்ட்டுக்கு ஒரு வழக்குக்கு போறோம், ஒரு நிலத்துக்கோ இல்ல ஏதோ ஒரு காரியத்துக்கு வழக்குக்கு போறோம் என்றால் உடனே அந்த கோர்ட்ல அந்த வாய்தா வருவதற்கு முன்பாக ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி பார்ப்பாங்க. சரிப்பா, உனக்கு என்ன பண்ணா நீ சரியாவ, உனக்கு என்ன பண்ணா நீ சரியாவ அப்படின்னு பார்ப்பாங்க. அநேக கோர்ட்டு காரியங்கள் பார்த்தீங்கன்னா அது உடனே முடிகிற காரியமா இருக்காது. 10 வருடங்கள் 20 வருடங்கள், ஒரு சில சமயம் பார்த்தா தலைமுறையை தாண்டி நடக்கிற கேஸுகள் கூட நம்ம பார்த்திருப்போம். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் முற்றிவிடக்கூடாது என்பதற்காக இருவருக்குள்ள சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு முக்கியமான ஸ்தாபகர்களை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாய் பேசுகிற காரியங்களை நம்ம பார்த்திருப்போம். அப்போ அவர்கள் பண்ணுகிற ஒரு நல்ல காரியம் என்னவென்றால், 2 பேரும் சண்டை போடக்கூடாது, 2 பேரும் எந்த விதத்திலையும் ரொம்ப நாள் நீடிச்சு பயங்கரமான காரியங்களை சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதனால கவனமா இருந்து அந்த கோர்ட்டோ இல்ல அந்த கோர்ட் நியமித்திருக்க ஆட்களோ இந்த சமாதானம் பண்ணுகிற காரியங்களை பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் கொண்டவர்களாய் நம்ம மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் கொண்டவர்களை, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்டவர்களை நம்ம காணப்படுவோமானால் நாம தான் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவோம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட இருதயம் கொண்டவர்களாய் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். சமாதானம் பண்ணுகிற ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டு சண்டை மூழுகிறதுக்கு முன்பாகவே மற்றவர்களை சமாதானப்படுத்தி அவர்களை ஒருங்கிணைத்து அவர்கள் மீண்டும் அதே நட்புறவோடு அதே உறவோடு அதே ஒற்றுமையோடு செயல்பட நம்ம காரணமா இருப்போமானால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறார்கள் என்று. அப்ப நம்ம தேவனுடைய புத்திரர்களாய் மாற இன்றிலிருந்து நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் அப்படியாய் நம்மளை மாற்றி நம்முடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை தந்து சந்தோஷத்தை தந்து வெற்றி சிறக்க செய்வாராக. அன்போடு நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். அருமை இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த வேளையில சுவாமி, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று அப்பா எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற அர்க்காமுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் அநேகருடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வருகிறவர்களாய், பிரிவினைகளை கொண்டு வருகிறவர்களாய் அல்லாமல் சமாதானத்தின் கட்டுகளோடு அப்பா ஒவ்வொருவரையும் அன்பின் கட்டுகளால் கட்டி அப்பா தகப்பனை சேர்த்து வைக்கிற ஒரு அனுபவம் கொண்டவர்களாய், சமாதானத்தை அப்பா அநேக சூழ்நிலைகள்ல அப்பா கொண்டு வருகிறவர்களை எங்களை எப்படி மாற்ற போகிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்பொழுதும் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் கொண்டவர்களை எங்களை மாற்றுங்க அப்பா. நாங்கள் அப்படி மாறும் பொழுது உம்முடைய புத்திரர்கள் எனப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்க சுவாமி. அப்படியாய் உம்முடைய புத்திரர்களை மாற எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.